Hello viewers, God bless you all. What are question tags? Question tags என்றால் என்ன? Short positive or negative question additions comes after sentences. அதாவது சென்டென்ஸுக்கு பின்னால் இணைக்கப்படுகின்ற நேர்மறையான அல்லது எதிர்மறையான குறுகிய வினா வடிவங்களை நாங்கள் question tags என்று சொல்லுவோம். Examples: Raja is working. Isn't he? Raja is not working. Is he? ஸோ இதில் பாருங்கள், இந்த ராஜா இஸ் ஒர்க்கிங், ராஜா இஸ் நாட் ஒர்க்கிங், இது ரெண்டும் சென்டென்ஸ். முதலாவது சென்டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், ரெண்டாவது சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு பின்னால் அடிஷனாக சேர்ற இந்த இஸ்ன்ட் ஹீ மற்றது இஸ் ஹி, இதைத்தான் கொஷன் டேக்ஸ் என்று சொல்கிறது. ஓகேயா, நாங்கள் தொடர்ந்து போவோம், இன்னும் கூடுதலாக விளங்க. Why question tags are used in English language? அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த கொஷன் டேக்ஸ் என்னத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றன? The purpose of the question tags. கொஷன் டேக்ஸுன்ற நோக்கம் என்ன? இதில் ஒரு எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் ஒன்று தந்திருக்குன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள், ஓகே, இந்த பிக்சரில் இருக்கிற எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு கொஷன் டேக்ஸுன்ற நோக்கத்தை கிளியராக விளங்கப்படுத்துகிறேன்னு பாருங்கள். இந்த பிக்சர் ரெண்டு பிக்சர் இருக்குது, ரெண்டும் வேறு வேறு சிச்சுவேஷனில் இருக்குது. அதனால தான் நடுவில் ஒரு ஸ்ட்ரோக் மார்க் கொண்டு போட்டிருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயோரால் வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் ஒரு யங் மேனும் ஒரு லேடியும் கதைச்சு கொண்டிருக்காங்க. அப்போ இந்த மேன் அந்த லேடிகிட்ட கதைக்கிற வசனம் என்னென்னு பாருங்கள். யுவர் பிரதர் இஸ் பிளேயிங் வீடியோ கேம்ஸ், isn't he? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய பிரதர் தம்பியாக இருக்கும், உங்களுடைய தம்பி வீடியோ கேம்ஸ் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கின்றார். இது அவர் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறார். அவர் பார்க்கல இவர் விளையாடி கொண்டிருக்கிறாரான்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறார், அதை உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புகிறார். அதால் தான் அந்த கேள்வி கேட்குறார், isn't he, இல்லையா? அப்போ ஒரு கொஷன் டேக்குண்ட யூஸ் என்னென்னு சொல்லி சொன்னால், கொஷன் டேக்ஸ் ஆர் யூஸ் டு கெட் எனி கன்ஃபர்மேஷன்ஸ். ஏதாவது ஒன்றை உறுதிப்படுத்துறதுக்காக கேட்குற கேள்விகள் தான் கொஷன் டேக்ஸ். ஓகேயா? இப்போ இதில் அந்த யங் மேன் கேள்வி கேட்க அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் எஸ்ஸாக இருக்குது. அவர் என்ன கெஸ் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த லேடின்ற பிரதர் வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறாருன்னு கெஸ் பண்ணுறேன். அப்போ கெஸ் பண்ண விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன். ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் மோஸ்ட்லி எஸ்ஸாக இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேக்ட். அந்த பாய் இதில் விளையாடி கொண்டிருக்கிறபடியாக எஸ்ன்ற ஆன்சர் வரும். சப்போஸ் விளையாடி கொண்டிருக்காட்டி நோ. இந்த எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு கொஷன் டேக்ஸ்ன்றது என்னத்துக்காக இங்கிலீஷில் பயன்படுறதுன்றது கிளியராக விளங்கியிருக்கு. ஹவு டு ஃபார்ம் கொஷன் டேக்ஸ். ரைட், இப்போ நாங்கள் கொஷன் டேக்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். வெதர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் அன் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், த கொஷன் டேக் வில் பி நெகட்டிவ். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால், அதாவது நாங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஒரு நேர்மறையான வாக்கியமாக இருந்தால், த கொஷன் டேக் வில் பி நெகட்டிவ். கொஷன் டேக் எதிர்மறையானதாக இருக்கும். அப்போ இதில் ஃபார்முலா எப்படி இருக்குமென்று பார்ப்போம். பிறகு எக்ஸாம்பிள் சென்டென்ஸினூடாக அதை விளங்கிக் கொள்ளுவோம். இப்போ ஃபார்முலாவை பாருங்கள். முதலாவது அன் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அஃபர்மேட்டிவ்னு சொன்னால் நேர்மறையான ஸ்டேட்மெண்ட், சரிதானே? அன் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் கமா யூஸ் பண்ண வேணும். கமா யூஸ் பண்ணணும். கமாவுக்கு அடுத்ததாக நாங்கள் ஆக்சிலியரி வேர்ப் பாவிக்கணும். ஆக்சிலியரி வேர்ப்ஸ் இங்கிலீஷில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் பின்னுக்கு டீட்டெயிலாக தாரேன் என்னென்ன ஆக்சிலியரி வேர்ப்ஸ் இருக்குன்னு சொல்லி. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஆக்சிலியரி வேர்புண்ட நெகட்டிவ் கண்ட்ராக்டட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஏனென்று சொல்லி சொன்னால், இது ஸ்டேட்மெண்ட் அஃபர்மேட்டிவாக இருக்குது. அப்போ நேர்மறையான ஸ்டேட்மெண்ட்ஸ் வரைக்கும் டேக்வேஷன் எதிர்மறையானதாக தானே இருக்கும். ஸோ அந்த எதிர்மறையை காட்டுறதுக்கு ஆக்சிலரின்ற நெகட்டிவ் கண்ட்ராக்டட் ஃபார்மை பாவிப்போம். அதுக்கு அடுத்ததாக என்னத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், த ப்ரோனவுன் ஃபார்ம் ஆஃப் த சப்ஜெக்ட். அதாவது நாங்கள் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வந்திருக்குன்னு தானே, அந்த சப்ஜெக்டுன்ற ப்ரோனவுன் ஃபார்மை போடணும். அதுக்கு அடுத்ததாக கொஷன் மார்க். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதை எக்ஸாம்பிளில் கிளியராக விளங்கலாம். ஓகே, எக்ஸாம்பிளை பாருங்கள். ஜான் இஸ் பிளேயிங் கிரிக்கெட், isn't he?
ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ஜான் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். அப்போ அந்த ஜான் இஸ் பிளேயிங் கிரிக்கெட்டுக்கு அடுத்ததாக நாங்கள் என்ன போடணும்? கமா யூஸ் பண்ணணும். ஓகேயா? அதுக்கு அடுத்ததாக ஆக்சிலியரின் நெகட்டிவ் கண்ட்ராக்டட் ஃபார்ம். ஸோ இங்கே ஆக்சிலரி வந்து இஸ் என்றபடியா இஸ் நாட், அதுண்ட கண்ட்ராக்டட் ஃபார்ம் வந்து இஸ்ன்ட். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் சப்ஜெக்டுன்ற ப்ரோனவுன் ஃபார்ம். ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து ஜான், அப்போ ஜானுன்ற ப்ரோனவுன் ஃபார்ம் வந்து ஹீ, அதால் தான் இங்கே ஹீ தந்துருக்குது. ஸோ கொஷன் டேக் என்ன? இஸ்ன்ட் ஹீ, அதுதான் கொஷன் டேக். Whether the statement is a negative sentence, the question tag will be affirmative. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து கொஷன் டேக் வந்து அஃபர்மேட்டிவாக இருக்குது, அதாவது நேர்மறையாக இருக்குது. ஸோ இதுன்ற ஃபார்முலா என்ன மாதிரி இருக்குமெண்டா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்போ முதல்ல வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரும், அதுக்கு அடுத்தது கமா, கமாக்கு அடுத்தது ஆக்சிலியரின்ற ஆர்டினரி ஃபார்ம் வரும், அதாவது நெகட்டிவ் ஃபார்ம் இல்லை அஃபர்மேட்டிவ் ஃபார்ம். அப்போ இஸ்ன்னு சொன்னால் இஸ், ஆர்ன்னு சொன்னால் ஆர், அது மாதிரி வேறு ஆக்சிலியரி இருக்குது, அது வரும். அதுக்கு அடுத்ததாக த ப்ரோனவுன் ஃபார்ம் ஆஃப் த சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது கொஷன். ஸோ வாங்க எக்ஸாம்பிளில் இதை கிளியராக விளங்குவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், கரோலின் இஸ் நாட் பிளேயிங் பேட்மிண்டன், இஸ் ஷி. இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது கரோலின் இஸ் நாட் பிளேயிங் பேட்மிண்டன். ஏன்? கரோலினை பாருங்கள், அவள் வந்து நெட்பாலோட போகிறாங்க. அப்போ நெட்பாலோட போகிறபடியே அவள் வந்து பேட்மிண்டன் விளையாட போகலை, அது கன்ஃபார்ம் ஆகுது என்ன? ரைட். அடுத்தது கமா போடணும், கமாக்கு அடுத்ததாக வந்து ஆக்சிலியரி, அப்போ இந்த ஆக்சிலியரி வந்து இஸ், ஏன்னு சொன்னால் ஆர்டினரி ஃபார்ம் போடணும், நாட் வராது. அடுத்தது வந்து சப்ஜெக்டுன்ற ப்ரோனவுன் ஃபார்ம். அப்போ கரோலின் வந்து கேர்ள், ஸோ அதுன்ற ப்ரோனவுன் ஃபார்ம் வந்து ஷீ. ஓகே, நீங்கள் எக்ஸாம்பிள் மூலமாக கிளியராக விளங்கி கொண்டீங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபர்மேட்டிவாக இருக்க கொஷன் டேக் வந்து நெகட்டிவாக இருக்கும், அதே நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்க கொஷன் டேக் வந்து அஃபர்மேட்டிவாக இருக்கும். நேர்மறையாக இருக்க எதிர்மறையாகவும், எதிர்மறையாக இருக்க நேர்மறையாகவும் இருக்கும். ஓகே, an important note. Ordinary statements contains seldom, hardly, barely, scarcely. Such type of words are also treated as negative statements. Therefore, they will be followed by an ordinary question tags. விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன், அதனால நான் ஒரு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நேர்மறையாக இருக்கும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து செல்டம், ஹார்ட்லி, பேர்லி இப்படியான சில சொற்கள் வந்தால் அந்த ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுக்கணும். அது ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கூட, அதில் நாட் யூஸ் பண்ண இல்லையண்டா கூட, நாங்கள் செல்டம், ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கார்ஸ்லி, நான் இப்படி கொஞ்சம் இருக்குது என்ன, அதாவது நெகட்டிவோடு சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸில் ஏதாவது வரும் பொழுது நாங்கள் வந்து அதை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுக்கணும். அப்படி நாங்கள் அதை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் பின்னுக்கு வர கொஷன் டேக் வந்து ஆர்டினரி கொஷன் டேக்காக மாறிடும், அதாவது அஃபர்மேட்டிவாக மாறிடும். சரிதானே? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டை நீங்கள் கவனமாக ஞாபகத்தில் வச்சுருங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து none of the books are new. இது வந்து ஒரு ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட். none of the books are new. அதை நெகட்டிவாக எடுக்கிறபடியாக பின்னுக்கு ஆர்டினரி கொஷன் டேக் போடுறோம் பாருங்கள், ஆதே நெகட்டிவ் ஃபார்ம் போடையில். ரைட். டென்சஸை பாருங்கள். ப்ரெசன்ட் சிம்பிளாக இருக்கேக்க ஆக்சிலரி என்ன? டூ அல்லது டஸ். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் டூ, சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் டஸ் பாவிக்கணும் ஆக்சிலரியை. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்குரிய ஆக்சிலரியை பாருங்கள், ஆம், இஸ், ஆர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்குரிய ஆக்சிலரிஸ் வந்து ஹேஸ் ஓ ஹேவ். அதே மாதிரி நீ பாஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா பாஸ்ட் சிம்பிளுக்கு டிட், பாஸ்ட் கண்டினியூஸுக்கு வாஸ் ஓ வர், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு ஹேட், ஃப்யூச்சர் டென்ஸுக்கு வில் ஒன் ஆக்சிலரியாக இருக்குது. அடுத்த ஒரு நோட் இருக்குது பாருங்க, மாடல்ஸ் ஆர் ஆல்சோ ரிப்பீட்டட் in the question tag respectively. கேன் வேறு இடத்துல கொஷன் டேக்கில் வந்து கான்டென்ட் வேறு.
ஷுட் வார இடத்துல ஷுடன்ட் வரும், மஸ்ட் வார இடத்துல மஸ்ன்ட் வரும். ஓகே, நாங்கள் படித்ததை வச்சுக்கொண்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் ஒருக்கா செய்யுங்க. செய்த பிறகு திருப்பி ப்ளே பண்ணி ஆன்சர்ஸோட பாருங்கள். ஆக்டிவிட்டி வித் ஆன்சர்ஸ். Add the question tags to the following sentences. My brother is sleeping. Our teachers didn't go to school. Mr. John works in a bank. Miss Reena wasn't making a cake. Jeevan had passed the exam. Harish does hardly any work. Okay, answers பாப்போம். My brother is sleeping. ஸோ இது ஒரு affirmative sentence. அதே நேரத்தில் இது present continuous. ஸோ present continuous என்றபடியாக முன்னுக்கு சிங்குலர் இருக்கிறபடியாக நாங்கள் இஸ்ஸை தான் பாவிப்போம். ஸோ இஸ் வந்து affirmativeல வராது, நெகட்டிவில் வரும். ஏன்னு சொல்லி சொன்னால் சென்டென்ஸ் affirmative என்றபடியா, அப்போ நெகட்டிவ் கண்ட்ராக்டட் ஃபார்ம் வந்து இஸ் நாட் இஸ்ன்ட்டாக மாறிடும். ஸோ இஸ்ன்ட் போடுவோம். அங்கால மை பிரதர்ன்றது ஹீ என்றபடியா ஹீ என்று வரும். ஸோ மை பிரதர் இஸ் ஸ்லீப்பிங்கோட கொஷன் டேக் என்னன்னு சொன்னால் இஸ்ன்ட் ஹீ. அடுத்தது பாருங்க, அவர் டீச்சர்ஸ் டிடன்ட் கோ டு ஸ்கூல். இது வந்து பாஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ இங்கே ஆக்சிலரி வந்து டிட். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறபடியா ஆக்சிலரி வந்து ஆர்டினரி ஃபார்மில் பாவிப்போம். அப்போ டிட் வந்து அவர் டீச்சர்ஸுக்கு பதிலாக அதோட ப்ரோனவுன் தே வரும். So our teachers didn't go to school. Did they? Our teachers didn't go to school. Did they? அடுத்தது பாருங்க, Mr. John works in a bank. ஸோ இது ஒரு present simple sentence. அதே நேரத்தில் இது ஒரு affirmative sentence. ஸோ கொஷன் டேக் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆக்சிலரி வந்து does. ஸோ present simple tenseக்கு வந்து do அல்லது does தான் ஆக்சிலரி. இங்கே மிஸ்டர் ஜான் வந்து சிங்குலர் என்றபடியாக நாங்கள் டஸ்ஸை பாவிப்போம். அதே நேரத்தில் நெகட்டிவ் கண்ட்ராக்ட் ஃபார்ம் பாவிக்கணும். அப்போ டஸ் நாட் வந்து டஸ்ன்ட்டாக வேறு. அதே நேரத்தில் மிஸ்டர் ஜான்ன்றதுக்குரிய ப்ரோனவுன் ஃபார்ம் ஆகிய ஹீயை பாவிப்போம். ஸோ டஸ்ன்ட் ஹீ. இதுதான் இங்கே கொஷன் டேக். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் மிஸ் ரீனா வாசன்ட் மேக்கிங் அ கேக். ஸோ மிஸ் ரீனா வாசன்ட் மேக்கிங் அ கேக் வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய ஆக்சிலரிஸ் வந்து வாஸ் அல்லது வர். ஸோ இங்கே மிஸ் ரீனா என்றபடியாக நாங்கள் வாஸ் யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஆர்டினரி ஃபார்ம். ஏன்னு சொன்னால் சென்டென்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ வாஸ் வந்து மிஸ் ரீனாவுக்குரிய ப்ரோனவுன் ஃபார்ம் ஆகிய ஷீ வரும். ஸோ வாஸ் ஷீ. அதுதான் ஆன்சர். ஜீவன் had passed the exam. Past perfect tense. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்குரிய ஆக்சிலரி வந்து ஹேட். அதே நேரத்தில் இது ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபர்மேட்டிவாக இருக்கிறபடியாக கொஷன் டேக் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஹேடோட நாட் ஹேடுன்ட்டு வந்துடும். ஜீவனுக்குரிய ப்ரோனவுன் வந்து ஹீ என்றபடியாக ஹேடன் ஹீ. அதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஹரிஷ் டஸ் ஹார்ட்லி எனி ஒர்க். அப்போ ஹரிஷ் டஸ் ஹார்ட்லி எனி ஒர்க்ன்றது ஒரு ப்ரெசன்ட் சிம்பிள் சென்டென்ஸ். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இது பார்க்குறதுக்கு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி இருந்தாலும் இதை நாங்கள் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக தான் கருதணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா ஹார்ட்லி என்ற ஒரு வேர்ட் பாரப்படியா. எனவே அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸுக்கு பதிலாக நாங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸாக கருதுகிறபடியாக கொஷன் டேக் வந்து அஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நெகட்டிவில் போட முடியாது. ஸோ ஹரிஷ் என்றபடியாக டூ இல்லை டஸ். அப்போ டஸ்ஸுக்கு பிறகு ஹரிஷுக்குரிய ப்ரோனவுன் ஹீ. அப்போ டஸ் ஹீ. ஸோ ஆன்சர் எப்படி இருக்கும்? ஹரிஷ் டஸ் hardly any work. Does he? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கொஷன் டேக் கிளியராக விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். We will meet with another good lesson soon. Goodbye and God bless you.